வணக்கம் நேயர்களே. கட்டு போட்டால் கட்டுக்கழலும். என்ன விசித்திரமா இல்ல? கேட்க பாருங்க, கேட்க கேட்க இன்னும் விசித்திரமா இருக்கு. கட்டி போட்டால் கழற்றி காட்டும் வித்தைக்காரன் வீதியில். அதை பத்தி தான் சொல்ல போறோம். கட்டி போட்டால் கழற்றி காட்டும் வித்தைக்காரன் வீதியில். கட்டு போட்டால் கட்டுக்கழலும் கல்வியை கண்டோம் நீதியில். யாப்பில் சொல்லை கட்டி போட்டால் கவிதை அழகாய் நடக்கிறது. யாப்பில் சொல்லை கட்டி போட்டால் கவிதை அழகாய் நடக்கிறது. அன்பால் மனிதனை கட்டி போட்டால் ஆத்திரம் அங்கே தணிகிறது. ஆப்பில் பசுவை கட்டி போட்டால் அட்டகாசம் குறைகிறது. ஆணவத்தினை கட்டி போட்டால் ஆன்மா விடுதலை பெறுகிறது. இப்ப கட்டி போடுறது நல்லதா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஆப்பில் பசுவை கட்டி போட்டால் அட்டகாசம் குறைகிறது. ஆணவத்தினை கட்டி போட்டால் ஆன்மா விடுதலை பெறுகிறது. பெரியவா ஒரு அருமையான ஒரு பிரசங்கத்துல சொல்றார் மாதிரி. தொம்பங்குத்தாடி தெரியுமோ அப்படிங்கிறார். தொம்பங்குத்தாடி என்ன பண்ணுவான்? தொம்பங்குத்தாடி அவனை கம்பத்துல கட்டி போட்டுருவான். அவனை கம்பத்துல கட்டி போட்டு ஒரு கம்பத்துல கட்டி போட்டுருவான். கட்டி போட்டு ஒரு துணி, ஒரு சீலைன்னு வச்சுங்களேன், ஒரு துணி மேல அப்படி போட்டு ஒரு சொடுக்குல அப்படி உதறி இப்படி எடுப்பாங்க. பார்த்தா அந்த கம்பத்துல இருக்க மாட்டான், இன்னொரு கம்பத்துல இருப்பான். ஆனா கட்டுப்பட்டிருப்பான். இதுதான் தொம்பங்கூத்தாடி வித்தை இல்லையா? ஒரு கம்பத்துல அவனை கட்டி போட்டிருப்பாங்க. அதை பார்த்தியாடா கட்டி போட்டிருக்கா? ஆமா கட்டி போட்டு, எல்லாம் பாத்துங்கப்பா, நல்லா பாத்துங்க. பார்த்தாச்சு, சரி இப்ப பார் அப்படின்னு ஒரு துணியை, பெருசா ஒரு துணியை அவன் மேல போட்டு ஒரு உதறி எடுத்தா அவன் அந்த கம்பத்துல இருக்க மாட்டான், இன்னொரு கம்பத்துல இருப்பான். ஆனா கட்டுப்பட்டு இருப்பான். இதுதான் தொம்பங்கூத்தாடி வித்தை. இதை சொல்றாரு பெரியவா. அவர் என்ன சொல்றாரு கவனிச்சியானா, கட்டும் போது கால்களை அகட்டி வச்சிருப்பாங்க. ரெண்டு காலையும் அகட்டி வச்சிருப்பாங்க. கட்டும் போது அந்த துணியை போடுறா பாருங்க, போடும்போது உடம்ப அப்படியே குறுக்கிப்பானா. குறுக்கி அந்த கட்டுல இருந்து விடுபட்டு இன்னொரு கம்பத்துக்கு வராம பாருங்க, அப்போ திரும்ப கால் அப்படி அகட்டி வச்சுப்பாங்க. இதுதான் அது வித்தையினுடைய சீக்ரெட் அப்படின்னு அவர் சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு தொம்பங்கூத்தாடி கதைய? இது எல்லாரும் சுவாரஸ்யமா கேட்கிறோம். முதல்ல நம்ம சுவாரஸ்யம் எங்க போறதுன்னா, என்ன நடக்கிறது இங்க, எப்படி இதுல இருந்து விடுபட்டு அதுல வரான் அப்படின்ட்டு அந்த சுவாரஸ்யத்தை அப்படியே வாங்கிக்கிறார். அதுலதான் அவருக்கு பிடி, நம்ம மேல ஒரு ஹோல்ட். இந்த பிடி வச்சு என்ன சொல்றாரு, அப்படி அகலமா காலை வச்சுப்பான். கட்டு போடும்போது அந்த துணியை போட்டு சொடக்கிறதுக்குள்ள தன்னுடைய உடம்ப நன்னா குறுக்கிண்டு அந்த கட்டுல இருந்து விடுபட்டு திரும்ப அகலமா காலை வச்சு அப்படி நிற்பான் அப்படிங்கிறார். என்னது? உடனே ஒரு விளக்கம் சொல்றார் அவரே. அகங்காரத்தை மேலே இருந்து கட்டுகிறது சாஸ்திரம் அப்படிங்கிறார். இது சாஸ்திர கட்டு. அகங்காரத்தை மேலே இருந்து கட்டுகிறது சாஸ்திரம். நாம் உள்ளுக்குள் கட்டுப்பட்டால் ஆன்ம விடுதலை பெறுவோம். உடம்ப குறுக்கிறான்னு சொன்னார் பாருங்க, அது என்ன? உள்ளொடுங்குதல். உள்ளுக்குள் கட்டுப்பட்டால் நம்முடைய புலன்கள் ஒடுங்க வேண்டும், நம்முடைய பொறிகள் ஒடுங்க வேண்டும், நம்முடைய ஆசைகள் குறுக வேண்டும், நம்முடைய ஆத்திரங்கள், அபிலாஷைகள், அபிப்பிராயங்கள் இதெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வரணும். நம்முடைய அலைபாயும் எண்ணங்கள் அவை அப்படியே அடங்கி கொண்டே வர வேண்டும். இதுதான் அந்த உடம்பை குறுக்கி கொண்டு அந்த கட்டிலிருந்து விடுபடுவது. இங்க மேல போட்டிருக்கிற எந்த கட்டிலிருந்து? சாஸ்திர கட்டு போட்டால் வினை கட்டிலிருந்து விடுதலை. ஒரு கட்டு போட்டு இன்னொரு கட்டிலிருந்து விடுதலை. எப்படி? விஷம், தேள் கொட்டுகிறது, அது விஷம். அதுக்கு ஒரு கட்டு போடுறான் இல்லையா? முதல்ல விஷத்தால் கட்டுப்பட்ட நாம் கட்டு போடப்பட்டதால் விஷத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். அவ்வளவுதான் இங்க விஷயம். இந்த தேள் கடியை நம்ம வச்சுக்கிட்டோம்னா புரியும். அதுக்கு கொடுக்கிருந்து கொட்டினால அது தேள் கடின்னு தான் சொல்லுவோம். அந்த தேள் கடிச்சா உடனே ஒரு கட்டு போடுறாங்க. கட்டு போட்டு அப்ப என்ன ஆகுது? முதல்ல நம்ம what are we suffering from? We are bound by the poison of the scorpion. அப்புறம் we are bound by another thread, another rope. அப்ப என்ன ஆகுது? அதனால இந்த விஷக்கட்டு நீங்கி வரும். விஷத்துக்கு போடப்பட்ட கட்டு தான் நம்ம காப்பாற்றுகிறது. அது மாதிரி நம்ம இங்க எதை கட்ட வேணும்? அகங்காரத்தை கட்ட வேணும், ஆணவத்தை கட்ட வேண்டும். அது எது கட்டும்? வெளியிலிருந்து எந்த கட்டும் அதை கட்டாது. சாஸ்திரம் தான் அது கட்டு. சாஸ்திரம் நம்முடைய அகங்காரத்தை கட்டி போட்டு. என்ன அகங்காரத்தை கட்டி போடுது? எந்த கேள்வியும் கேட்காம சொன்னதை செய்யணும், அவர்தான் அகங்காரத்துக்கு கட்டு. எல்லாத்தையும் நம்ம விளங்கி கொண்ட அப்புறம் தான் செய்வோம்னு எதையுமே செய்ய முடியாது.
நான் நேரடியாக நமக்கு தெரிஞ்ச உதாரணமே சொல்லலாம். ஒரு டாக்டர்கிட்ட போனால் ஒரு மருந்து கொடுக்குறாரு, சீட்டை கொடுக்குறாரு, அது மருந்து கடையில் போய் வாங்குறேன். நமக்கு எதாவது தெரியுமா அதனுடைய கெமிக்கல் காம்பினேஷன்? எதாவது தெரியும்? மருத்துவரை நம்புறோம், மருந்து சாப்பிட்றோம், அவ்வளோதானே. அது மாதிரி ஒரு பெரிய வாசனை, இதை செய், இதை செய்யாதுன்னா சரின்னு அது கட்டுப்படணும், அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படணும். எனவே ஆணவத்தை சாஸ்திரம் கட்டுகிறது. அப்படி கட்டும் பொழுது நம்மை கட்டி கொண்டிருக்கின்ற பிறப்பு இறப்பு என்னும் தலைகளில் நம்மை பந்தப்படுத்துகின்ற வினை கட்டு அகலும். அப்பதான் ஆன்ம விடுதலைங்கிறது நமக்கு வரும். இப்படி சொல்லி பார்க்கலாமா? கட்டுமரத்தே கயிறு ஒழுக்கம், கட்டுவதால் கட்டுக்கடலும் என காண். இப்ப புரியுதா நம்ம குரல்? கட்டுமரத்தே கயிறு ஒழுக்கம், ஒழுக்கம் என்கின்ற கட்டால் நாம் கட்டப்பட்டோமானால் கட்டுவதால் கட்டுக்கடலும் என காண். என்ன கட்டு? வினை என்கின்ற கட்டு, விதி என்கின்ற கட்டு, ஊழ் என்கின்ற கட்டு, பந்தம் என்கின்ற கட்டு நீங்கும். ஒழுக்கத்தை சொந்தப்படுத்தி கொண்டால் நம்ம இருக்குகின்ற பந்தம் விலகிவிடும். இவ்வளவுதாங்க. இதை தம்பங்குத்தாடியை வச்சு உதாரணத்தை வச்சு இப்படி படிப்படியா எடுத்து சொல்றேன். என்ன அருமையான ஒரு விளக்கம் பாருங்க இந்த தத்துவத்துக்கு. கட்டுப்போட்டு ஒரு கட்டிலிருந்து விடுபடுவது எப்படி என்பதை ஒரு கதையாக அவர் இவ்வளவு அழகாக சொல்லியிருக்கார். அடுத்து ஞானமே வடிவான ஒரு தத்தாத்திரேயருடைய க்ஷேத்திரம். அருமையான அந்த க்ஷேத்திரத்துக்கு பெரியவர் ஒருவர் செஞ்சிருக்கார். பக்தராஜ் மகாராஜ் பாடுவார் மராட்டில. வந்தூயா நிகில பிரம்ம அவதூத, வந்தூயா நிகில பிரம்ம அவதூத, உற்பத்திலய லேஷன ஜாலா, உற்பத்திலய லேஷன ஜாலாதி அந்தசா மாப்புனயாலா, திருப்தி ரூபதே கதா, திருப்தி ரூபதே கதா, வந்தூயா நிகில பிரம்ம அவதூத, வந்தூயா நிகில பிரம்ம அவதூத, ಸಾಯಿ ಕೃಪೇನೆ ದೀನದಾಸಲ, ಸಾಯಿ ಕೃಪೇನೆ ದೀನದಾಸಲ, ದಾವಿಯಲೇ ರೂಪಯಾನಿ ತಾಲ, ದಾವಿಯಲೇ ರೂಪಯಾನಿ ತ್ರಾಲ, ಹೊಯ್ದಂಗದೆ ಕಥಾ, ಹೊಯ್ದಂಗದೆ ಕಥಾ, ವಂದೂಯಾ ನಿಖಿಲ ಬ್ರಹ್ಮ ಅವಧೂತ, ವಂದೂಯಾ நிக்கில பிரம்ம அவதூத என்று பக்தராஜ் மகாராஜ் தத்த மகாபிரபுவை கொண்டாடி மராத்தியில் பாடுவார். அப்பேற்பட்ட ஒரு தத்த கஷேத்திரத்துல பெரியவார் வந்திருக்கார். அவருடைய சீடர்களோடு அங்க வந்திருக்கார். உச்சி காலம், தீபாரதனை நேரம் வரப்போகிறது. பார்த்தா அந்த இட சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்கு. கூட வந்தவர்கள்லாம் ஒரு அச்சம், ஒரு டிஸ்கம்ஃபர்ட். என்னன்னா இந்த தீபாராதனை டைம் ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கிற பல பேர் இந்த பேய் பிடிச்சு ஆடுற மாதிரி ஆடுறாங்க. ஏதோ ஒரு வேற இந்த கிரிப் ஆஃப், நீங்க அது சைக்காலஜின்னு சொல்லுங்க, அது பேயெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுங்க, அது சொல்லிட்டு போங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு. ஆனா பேய் பிடிச்சு ஆடுற மாதிரி ஆடுறாங்க. பெரியவர் கமண்டலத்திலேருந்து தண்ணி எடுத்து அப்படி தெளிக்கிறார். எல்லாம் சாந்தி ஆயிடும், எல்லாம் கப்சிப்னு உட்காந்து. தனிக்கு பெரியவரெல்லாம் அவ்வளோ பாப்புலரா அவங்களுக்கு தெரியாது. யாரோ கிராமத்து ஜனங்க பேய் பிடித்து கொண்டு ஆடுகிறார்கள். அங்க அவர் தண்ணீர் தெளிச்சோன்னு அங்க நின்று அந்த ஒரு சாந்தி பிறக்கிறது. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பூஜாரிகள் அவரை மரியாதையோடு உள்ள அழைச்சு கர்ப்ப கிரகத்துல கூட்டின்னு போய் யாருக்கும் காண்பிக்காத சில விஷயங்களை அவருக்கு காமிக்கிறாங்க. என்னன்னா, தத்த மகாபிரபு உபயோகித்த பொருட்கள், அவருடைய பாதுகைகள், தத்த மகாபிரபுடைய பாதுகைகள், அந்த கிண்டி, அவர் உபயோகித்த பாத்திரங்கள், அவர் உபயோகித்த மணி, இதெல்லாம் சாலி கிராமம், இதெல்லாம் பெரியவருக்கு காமிக்கிறார். அவர் அப்படியே அந்த பாதுகைலாம் எடுத்துட்டு நெஞ்சோட நெஞ்சா வச்சு பெரியவா வசன டிரான்ஸ், இட் சீம்ஸ், அதை எழுதியிருக்கிறார்கள் புத்தகத்துல.
அப்படியே ஒரு சமாதி நிலையில் அப்படியே மெய் மறந்து சலனம் இல்லாமல் அசையாமல், உடம்பு கூட அசையாமல், சுவாசம் கூட நடக்காதபடி ஒரு டிரான்ஸ்ல இருக்கார். வர்றார். ஏன்னா என்னுடைய குருநாதர் சொல்வார், உலகில் கால் வைத்த முதல் குரு வடிவம் தத்தாத்திரேயர். சரியா புரிஞ்சு? குரு என்பது தத்துவமாகத்தான் இருந்தது அது வரைக்கும். தட்சிணாமூர்த்தி தத்துவம். கால் வைத்த உலகில், நாம் வாழக்கூடிய இந்த பூமியில் ஒரு மனித உருவில் கால் வைத்த முதல் குரு வடிவம் தத்தாத்திரேயர் என்று சொல்வார். அப்பேற்பட்ட ஒரு தத்தாத்திரேய கஷேத்திரத்தில் அவர் உபயோகித்த பொருட்களை தான் மிகுந்த மரியாதையோடும் வாஞ்சையோடும் பக்தியோடும் நெஞ்சில் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த நிகழ்ச்சி நமக்கு இப்போ கேட்கும் பொழுதும் அதை நினைவு கூறும் பொழுதும் நமக்கே உடம்பு சிலிர்க்கிறது, மெய் சிலிர்க்கிறது என்றால் எப்படி இருந்திருக்கும் அவரை சுத்தி இருந்தவங்களுக்கு கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னொரு இடத்துல ஒரு கோயில்ல தங்கி இருக்கிறார், ஒரு சின்ன கோயில். உள்ள இருக்கார் அவர். அந்த கோயில் சிவாச்சாரியாருக்கு அவருக்கு என்ன அர்ஜென்சியோ தெரியல. உடனே அவருக்கு வீட்டுக்கு போகணுங்கிற மாதிரி ஏதோ டக்குன்னு பூஜை முடிச்சுட்டு போகணுமோ அந்த மாதிரி. உள்ள பெரியவா இருக்கா, கோயிலை பூட்டின்னு போயிட்டார். வெளியில கதவை சாத்தி தாப்பா போட்டு பூட்டிட்டு வெளியில போயிட்டார். அந்த கிராமத்து ஜனங்கள் அவரை பார்க்க வராங்க. யார? பெரியவாளை பார்க்க. பெரியவாளை பார்க்கணும்னு வந்தா வெளியில பூட்டு போட்டிருக்கு. எப்படி பார்ப்பாங்க? இந்த சிவாச்சாரியார் பூட்டிட்டு போயிட்டார், வெளியில பூட்டு போட்டிருக்கு, ஜனங்க வெளியில நிக்கிறாங்க. நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லுவாரா? இப்படி இல்லை. என்ன பாருங்க அவருடைய சமயோசித்த புத்தி எப்படின்னா, அவர் கூட இருந்த தொண்டரை கூப்பிட்டு, ஏய் மணி அடிடா, அவ்வளவுதான். என்ன பாருங்க அந்த பிரில்லியன்ட் ஐடியா. தான் உள்ள இருக்கோம், வெளியில பூட்டிட்டு போயிட்டார்ன்றதா சிப்பந்தி சார் பூட்டிட்டு போயிட்டார் சுவாமி, இந்த மாதிரி ஆயிடுத்தா என்னன்னா, ஒன்றும் இல்லடா, வெளியில் ஜனங்க காத்துட்டு இருக்காளுன்னா பாவம் அவளை ஏமாற்றக்கூடாது, நீ மணி அடி அப்படிங்கிறார். டான் 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 டான்னு மணி அடிச்சோடனே அப்புறம் காவலாளி பதச்சுன்னு போய் ஓடி வரான். அவன்கிட்ட சாவி இருக்குல்ல, அப்போ உள்ள இருக்கார் போட்டிருக்குன்னு. அப்புறம் பூட்டை திறந்து பார்த்தா தரிசனம். உள்ள பாருப்பா, உள்ள சாமியே மணி அடித்து தன்னுடைய இருப்பை பறைசாற்றிய அறிவித்த ஒரு ரேர் எக்ஸ்பீரியன்ஸ், ரேர் இன்சிடென்ட் இது இல்லையா? கடவுள் தான் உள்ளேதான் இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக மணி அடித்து கதவு திறக்கப்பட்டு அப்புறம் காட்சி அளித்த ஒரு அருமையான ஒரு அனுபவம், நிகழ்ச்சி இது இல்லையா? நம்ம கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சி. இன்னொன்று, இன்றைக்கு அவருடைய மகா வாக்கியம் ஒன்றை பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரு? கடலில் அலைகள் போல் ஹிந்து சமுத்திரத்தில் மகா புருஷர்கள் தோன்றி போவார்கள் அப்படிங்கிறார். கடலில் அலைகள் போல் ஹிந்து சமுத்திரத்தில் மகா புருஷர்கள் தோன்றி போவார்கள். Like waves in the sea, great beings appear and disappear in the ocean of our religion அப்படின்னு சொல்றார். இந்து சமுத்திரம், அலை என்பது கடலில் தான் எழுகிறது, கடலில் தான் விழுகிறது. ஆனால் அலை வேறு கடல் வேறு என்பதாக ஒரு தோற்றத்தையும் நமக்கு ஏற்படுத்துகிறது. உண்டா இல்லையா? கடலும் அலையும் ஒன்றுதான் என்றாலும் அலை கடலை விட வேறுபட்டது என்பது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டு செல்லுகிறது. அதை நாம் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். மகான்கள் என்பவர்கள் இங்கிருந்துதான் தோன்றுகிறார்கள், இதில் மூழ்குகிறார்கள் என்றால் அலை தான் கடலினுடைய இருப்பை பறைசாற்றுகிறது. கடலினுடைய இருப்பை நமக்கு உணர்த்துவது, குறிப்பாக உறுத்தி உணர்த்துவது எது? உறக்க உறுத்தி உணர்த்துவது எது? அலை. அதுபோல் தோன்றுகின்ற மகான்கள் தோன்றுகின்ற காரணத்தால் தான் இந்த கடல் என்கின்ற கடவுளின் இருப்பு நமக்கு புரிகிறது. Let us remember, குருநாதருடைய வாக்கியத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். Even Rama and Krishna were not the authors of Sanatana Dharma, but its followers. That is why we worship them today as gods என்றார். கடவுள் தான் மகானாக வருகிறார். அந்த மகான் தான் அந்த கடலாகிய கடவுளில் கரைகிறார். கடவுளுடைய இருப்பை காட்டுவதற்காக மகான்கள் வருகிறார்கள். கடலினுடைய இருப்பை பறைசாற்றுவதற்காக அலைகள் தோன்றுகின்றன என்பதை மனதில் கொண்டோமானால் எப்பொழுதும் இங்கே கடவுள் நிரம்பி இருக்கிறார். எப்பொழுதும் அந்த கடவுளின் இருப்பை நமக்கு காட்டி தருவதற்காக, காட்சி அளிப்பதற்காக, நம்மை வழிபடுத்துவதற்காக மகான்கள் தோன்றிக்கொண்டே இருப்பார்கள் இந்த இந்து மகா சமுத்திரத்திலே என்பதை நாம் புரிந்து கொள்வோம். வணக்கம்.